எத்தனை பேர் ஆனந்தமாக இருக்கீங்க? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? கரங்களை தட்டி ஆவியானவரை வரவேற்கலாமா? நாம் எல்லோரும் எழும்பி நின்று தேவனுடைய கரம் நம்மோடு கூட எப்பொழுதுமே இருக்க வேண்டும். We need his guidance every day. சங்கீதக்காரன் அப்படியாய் சொல்கிறான், show me the way Lord, how I need to go, for to you I lift up my soul. இந்த வேளையிலும் எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே நான் போக வேண்டுகிற அந்த பாதையை நீங்க காட்டுங்க ஆண்டவரே. எந்த விதமான அந்தகாரங்கள் என்னுடைய பாதையில் சூழ்ந்தாலும் என்னுடைய பார்வை உங்க மேல இருக்கும் ஆண்டவரே, என் நம்பிக்கை உங்க மேல இருக்கும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த ஆராதனை அவருக்கு உகந்ததாக இருக்கட்டும்? தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். இந்த வேளையிலும் நாம் எல்லோரும் சேர்ந்து பாடும் பொழுது உலகின் ஆழத்திலிருந்து, லார்ட் show me the way Lord Jesus, in this world, in the life that I am living, teach me the way I need to go Lord. எத்தனை பேர் அப்படியாய் சொல்ல போறீங்க? கரங்களை உயர்த்தி, நன்றி ஆண்டவரே, we love you Lord Jesus. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, பெரிய காரியங்கள் நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய செவிகளில் நீங்க பேசுங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. Lord speak to me Lord Jesus, teach me the way that I need to go Lord. அப்படியே உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆசையாய், ஆண்டவரே உமக்கே இந்த ஆராதனையை நாங்கள் எடுக்கிறோம் ராஜா, இந்த இடத்துல கடந்து வாங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. சூழ்ந்தாலும் அவரை நான் விடேன் என்று சொல்லுங்க. ஆண்டவரே நான் உம்மை விடேன் ஆண்டவரே, என்னுடைய கண்கள் உண்மையில் இருக்கும் ஆண்டவரே, என் நம்பிக்கை ஒரு காலமும் வீண் போகாது என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே, என் தேவன் யார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுங்க. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு, பயமே இல்லையே. ஆராதனை இயேசு. Okay, just revel his presence, every one of you. ஆராதனை இயேசு.
செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே, சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே, ஆராதனை இயேசுவுக்கே, ஒருவருக்கே ஆண்டவரே. ஓ ஆராதனை இயேசுவுக்கே, ஓ ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை. ஓ sing ஆராதனை இயேசுவுக்கே. சேர்ந்து எல்லோரும் சொல்லலாமா? ஆராதனை இயேசுவுக்கே. ஓ ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை. ஓ ஆராதனை இயேசு. இரண்டு கரங்களை உயர்த்தி just give him the praise. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நன்றி ஆண்டவரே, இந்த ஆராதனை உமக்கு உகந்ததாக இருக்கட்டும் ராஜா. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? Lord, oh you are here, Lord Jesus, in our midst. Thank you, Lord Jesus. கரங்களை தட்டி ஆவியானவரே நாம் வரவேற்போம். We love you, Lord. எங்களை ஆசீர்வதிப்பதற்காகவே வந்த தேவன் நீங்க ஆண்டவரே. Hallelujah. We love you, Jesus. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து என்னை ஆசீர்வதிக்க, உன்னை ஆசீர்வதிக்க அவர் கடந்து வந்திருக்கிறார். Amen. Hallelujah. In Genesis chapter 26 verse 12 and 13 we read about Isaac. He planted crops in that land, and in the same year he reaped 100-fold. Amen. Hallelujah. Because the Lord blessed him. தேவனாகிய கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடினால் 100 மடங்கு அறுவடையை அவன் பெற்றுக்கொண்டான். ஆமென். Hallelujah. And it says அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாய் ஆனான். Amen. Hallelujah. எத்தனை பேருக்கு அப்படி ஆகணும்னு ஆசையா இருக்கு? Hallelujah. It happens only when the Lord blesses you. தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்தால் மாத்திரமே இது நடக்கக்கூடும். எத்தனை பேருக்கு அவருடைய ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறீங்க? Hallelujah. How many of you want to have the blessing of God this morning? கேட்கிறீர்கள் யாவரும் பெற்றுக்கொள்வோம். சேர்ந்து இந்த பாடலை உற்சாகத்தோடு கூட பாடலாம். ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசி பொழிந்திடும் நேரம், ஆசீர்வதிக்கும் தேவன் சொல்லுங்களேன், என்னை ஆசீர்வதித்திடும் நேரம், பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார். விசுவாசமா சொல்லுங்க, பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார். கரங்களை உயர்த்தி பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. கரங்களை நன்றாக தட்டி எத்தனை பேர் விசுவாசமா சொல்லி பாடுனீங்களோ, தேவனாகிய கர்த்தர் உன்னை 100 மடங்கு இந்த வருடம் ஆசீர்வதிக்க போகிறார். Hallelujah. Believe it in Jesus name. எல்லா சூழ்நிலைகளையும் நாம் மாட்டிக்கொண்டிருக்கும் பொழுது வழியே இல்லையே என்று சொல்றீங்களா? வழி இல்லைங்க, எப்படி தப்பித்துக் கொள்வது என்று தெரியவில்லை, ஏதோ ஒரு இடத்துல மாட்டிட்டு இருக்கீங்களா? இல்லை பாவத்துக்குள்ளாய் சூழ்ந்து விழுந்துட்டீங்களா? வழி உண்டுங்க. அவர் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக நான் இருக்கிறேன் என்று தேவனாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார்.
அவரை கூப்பிடுகிற யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் வழியாக இருக்கிறார். உனக்கு அவர் ஒளியாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லா விதமான சாபங்களும் ரோகங்களும் போக்க அவர் ஒருவரே வல்லவராக இருக்கிறார். அவர் ஒருவர் மாத்திரம்தாங்க உங்களுக்காக வந்து மரித்து உங்களுக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்று, நீங்க எல்லா பாவங்களிலிருந்து கழுவப்பட வேண்டும் என்று தன்னை தானே மாய்த்து கொண்டார். அவர் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. The one and only God who came just for you. Thank you, Lord. Put your hands together. Come on, everyone. Yes, Lord. வழியுண்டு, ஒரே ஒரு வழியுண்டு. சத்தியனாம் ஜீவனாம் மீட்பராம் இயேசு என்ற நண்பருண்டு, நேசருண்டு, உனக்கு ஒரு நேசருண்டு. கண்மணி போலவே காக்கவும் மீட்கவும் இயேசு உண்டு. Come on everyone, sing. வழியுண்டு, ஒரே ஒரு வழியுண்டு. சத்தியமாம் ஜீவனாம் மீட்பராம் இயேசு என்ற நண்பருண்டு. ஆமாங்க, நேசருண்டு, உனக்கு ஒரு நேசருண்டு. கண்மணி போலவே காக்கவும் மீட்கவும் இயேசு உண்டு. Oh, we thank you, Lord, the God who came for us. He died to cleanse you all from your sin and shame. பாவம் போக்க வந்த நாமம், நோயை தீர்க்கும் நல்ல நாமம், விண்ணோரும் மண்ணோரும் என்னாலும் துதிபாடும் உன்னத நாமம், வெற்றிக்கார வல்ல நாமம், செல்வம் தரும் நல்ல நாமம், வானோர் பூதலத்தோ கீழானோர் கால் முழங்கும் அதிசய நாமம். ஹல்லேலூயா. போடு தாளமையா, ஆடு நடனமையா, ஓடும் துன்பமையா, பாடு ஹல்லேலூயா. போடு தாளமையா, ஆடு நடனமையா, ஓடும் துன்பமையா. வழியுண்டு, ஒரே ஒரு வழியுண்டு. சத்தியமாம் ஜீவனாம் மீட்பராம் இயேசு என்ற நண்பருண்டு, நேசருண்டு, உனக்கு ஒரு நேசருண்டு. கண்மணி போலவே காக்கவும் மீட்கவும் இயேசு உண்டு. மீட்பு கொடுக்கிறவர் அவர் ஒருவரே. உன்னை மீட்டெடுக்க வந்த தேவன் இயேசு மாத்திரமே. விசுவாசமாய் சொல்லிப்பார். கரங்களை தட்டலாமா? Thank you, Lord. மீட்பு பெற வந்த நாமம், நீதிமானாய் ஆக்கும் நாமம், விண்ணோரும் மண்ணோரும் என்னாலும் துதிப்பாடும் உன்னத நாமம், வரங்கள் அழுறும் வல்ல நாமம், துதிகள் பாட ஏற்ற நாமம், வானோர் பூதலத்தோ கீழானோர் கால் முழங்கும் அதிசய நாமம். பாடு ஹல்லேலூயா. போடு தாளமையா, ஆடு நடனமையா, ஓடு துன்பமையா. கரங்களை அசைத்து பாடு ஹல்லேலூயா. போடு தாளமையா, ஆடு நடனமையா, ஓடு துன்பமையா. Sing. பாடு ஹல்லேலூயா. போடு
இயேசு என்ற நண்பர் உண்டு, நேசர் உண்டு, எனக்கு ஒரு நேசர் உண்டு. கண்மணி போலவும் மிகவும் இயேசு உண்டு, இயேசு உண்டு. ஹல்லேலூயா. உன்னை மீட்க, உன்னை காக்க அவர் ஒருவரே வல்லவராக இருக்கிறார். கரங்களை தலைக்கு மேலே உயர்த்தி நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லாமல் கிடந்த நம்மை தேவனாகிய கர்த்தர் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தும்படியாய் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடந்த நாட்களை நினைச்சு பாருங்க. நீங்க எப்படி உங்களுடைய வேலையில சேர்ந்தீங்கன்னு நினைச்சு பாருங்க. நீங்க எப்படி உங்க படிப்பை ஆரம்பிச்சீங்கன்னு நினைச்சு பாருங்க. கர்த்தர் எவ்வளவு உயர்த்தி வைத்திருக்கிறாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. திருமணமானீங்க, கர்த்தர் உங்களுக்கு குழந்தையை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தனியாக இருந்தவர்களை தேவனாய் கர்த்தர் நல்ல துணையை கொடுத்திருக்கிறார். மென்மேலுமாய் நம்மை உயர்த்தி கொண்டே இருக்கும் தேவன் இயேசு மாத்திரமே. இருந்தால் அவர் எல் ஷடாய், Almighty God, a God who is just there for you and I. Amen. Hallelujah. மற்றும் நடத்தினவர் இனிமேலும் நடத்த வல்லவராக இருக்கிறார். எல் ஷடாய், we praise you Lord. கரங்களை தட்டலாமா? உற்சாகத்தோட கூட சேர்ந்து என்னை அறிமுகம் செய்த தேவன் இயேசு மாத்திரமே. இந்த இடத்தில் நிற்க வைத்த தேவன் இயேசு மாத்திரமே. அறிமுகமில்லா என்னிடம் வந்து அது என்னை ஏற்றும் திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவரே, எனக்கு பின்னணியாய் நிற்பவரே. அறிமுகமில்லா என்னிடம் வந்து அது என்னை ஏற்றும் திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவரே, எனக்கு பின்னணியாய் நிற்பவரே. எல் ஷடாய், சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய், சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. ஓ ஓ எல் ஷடாய், சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய், சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. எத்தனை ஆமான், எத்தனை சவுல்கள் வந்தாலும் தேவனாகிய கர்த்தர் நம்மை வாழ வைக்கிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே. சொல்லலாமா? எத்தனை ஆமான், எத்தனை சவுல்கள் எந்தன் பாதையில் வந்தனரே. எத்தனை ஆமான், எத்தனை சவுல்கள் எந்தன் பாதையில் வந்தனரே. ஆனாலும் தயவால் எனக்கு அரியணை வாழ்வை தந்தவரே. ஆனாலும் தயவால் எனக்கு அரியணை வாழ்வை தந்தவரே, தந்தவரே. எல் ஷடாய், சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய், சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. ஓ ஓ எல் ஷடாய், சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. அறிக்கையிட்டு சொல்லுங்க. ஓ எல் ஷடாய், சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. கரங்களை நன்றாக தட்டி சேர்ந்து சொல்லலாமா? என் மேலுள்ள அழைப்பை அறிந்தும் குழியில் விட்டு சென்றனரே. என் மேலுள்ள அழைப்பை அறிந்தும் குழியில் விட்டு சென்றனரே. சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய், சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே.
சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. அறிமுகமில்லா என்னிடம் வந்து அரியணை ஏற்றும் திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவரே, எனக்கு பின்னணியாய் நிற்பவரே. அறிமுகமில்லா என்னிடம் வந்து அரியணை ஏற்றும் திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவரே, எனக்கு பின்னணியாய் நிற்பவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. கரங்களை அசைத்து எல் ஷடாய் சர்வ வல்லவர், நீ பெருக செய்த பெரிய தெய்வமே. ஓ ஓ எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே, 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 என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. Give a hand of praise unto Jesus. உங்களை பெருகவே பெருக பண்ணுகிற தேவன் நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. கரங்களை நன்றாக தட்டலாமா? ஹalleluya. நன்றி ஆண்டவரே, அவர் ஒருவர் மாத்திரமே உங்களை பெருக செய்கிற தேவனாக இருக்கிறார். 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு 12 கூடைகள் எடுக்கும்படியாய் மீதமாய் 5000 புருஷர்களுக்கு மேல சாப்பிட்டாங்களாம். கர்த்தர் அவ்வளவாய் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன், அவர் வாரி வழங்குகிற தேவன் நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. கரங்களை தட்டலாமா? கிள்ளி கொடுக்கிறவர் இல்லைங்க அவரு. உன்னை ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதங்களை கொண்டு உன்னை ஆசீர்வதிக்கவே வந்த தேவன் நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து. ஆசீர்வாதம் வேணும் என்று சொல்றவங்க, ஆண்டவரே உடைய திருக்கரத்தில் நான் வருகிறேன் ஆண்டவரே, என்னுடைய கரங்களில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. உன்னுடைய கரத்தில் இருக்கும்பொழுது secure, you're secure in his presence. He protects you, he lifts you up. உடைய சித்தம் போல என்ன வணைங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. அவருடைய சித்தத்தின் பிரகாரம் நாம் வாழ்க்கையில நடக்கும் பொழுது தவறுகள் ஏற்படாது. கர்த்தர் உனக்காய் யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறார். When is only when you are there in the hand of God. Oh, you will be a royal diadem in his hands. That is what the word of God says. How many of you say that? எத்தனை பேர் சொல்றீங்க அவருடைய கரத்துல நான் எப்பொழுதுமே இருக்கணும்னு சொல்றீங்க? அவருடைய கரத்தில் நாம் அடங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் உன்னை அழகாக, he will fashion you, mold you the way that he wants you to be. He will make you the fit vessel that he wants you to fill you up with his anointing. முற்றிலுமா என்னை தருகிறேன் ஆண்டவரே. ஒரு குயவன் கையில் இருக்கும் ஒரு களிமண்ணை போல என்னை நான் தருகிறேன் ஆண்டவரே. எனக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும் என்று தடுமாறும் நிலையில் தேவனாகிய கர்த்தர் நீங்க எனக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. ஒருவேளை அழுது கொண்டு அப்படியே சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ, my God is with you. தேவனாகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இந்த வேளையில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன். Come on church, lift up your hands and sing that out. I yield myself to you, Master God. Oh, படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன்
சொல்றீங்களா உங்க பிள்ளைகள் வழி தப்பி போய் கொண்டிருக்கிறார்களோ? இல்லை இல்லை, கர்த்தருடைய பார்வை அவங்க மேல இருக்கிறதுங்க. உன்னுடைய ஜெபம் மேல கர்த்தருடைய பார்வை இருக்கிறது. எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார் தேவனாகிய கர்த்தர். வருகிற காலத்தில் எப்படி என் பிள்ளைகளை நான் வளர்ப்பேன் என்று அப்படியா யோசிக்கிறாயோ? இல்லவே இல்லை, தேவனாகிய கர்த்தர் அவரை வளர்ப்பார். உடைய ஃபெய்த், நம்பிக்கை நிச்சயமாக வீண் போகாதுங்க. கர்த்தர் அப்படியாய் நடத்த வல்லவராக இருக்கிறார். பிள்ளைகளுக்காக காலேஜ் சீட்டுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்கும் கர்த்தர் நேர்த்தியான இடத்தில் எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உன்னை வணைந்து கொள்கிற தேவன். அவர் கரத்தில் நாம் இருக்கும் பொழுது ஒரு நாளும் ஒரு கேடும் நம்மை சேராது. கரங்களை உயர்த்தி நன்றி ஆண்டவரே என்று சொல்லலாமா? Thank you Lord Jesus, because you are there. You are there Lord Jesus. Thank you Lord. கரங்களை நன்காக தட்டிக்கிற hand of praise. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். 24 மணி நேர ஜெப உதவிக்கு திரையில் காணும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை hgcathedral@gmail.com என்ற முகவரிக்கு அனுப்பலாம் அல்லது திரையில் காணும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். அன்பான நேயர்களே, சமூக வலைதளங்கள் மூலமாகவும் HGCயை தொடர்பு கொள்ளலாம். Facebook, Instagram, YouTube போன்ற சமூக வலைதளங்களில் HGCயின் நிகழ்ச்சியை பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் முகவரி சுகமளிக்கும் சுவிசேஷ பேராலயம், எண் 9, காந்தி ரோடு, நெடுங்குன்றம், சென்னை 600127. தவறாமல் வாருங்கள். தேவனுடைய ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்வில் பெற்றுக் கொள்ளுங்கள்.